பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் sir. ஜீரோ மேட்ரிக்ஸ். ஜீரோ மேட்ரிக்ஸ் வந்து என்னடா கண்ணு? ஜீரோ மேட்ரிக்ஸ். Sir, diagonal values வந்து 0, மிச்சம் மீதி இருக்க எல்லா places-ம் ஜீரோ ஏதோ ஒரு நம்ம மேட்ரிக்ஸ் வேல்யூ. எல்லாமே ஜீரோ தான். நம்பர் ரிஸ்க் எடுக்காது. ஜீரோ மேட்ரிக்ஸ்னா எல்லாமே ஜீரோ. அவ்வளோதான். Okay, sir. எல்லாமே ஜீரோ தான். ரோ காலம் எல்லா எலிமெண்ட்டும் ஜீரோ வந்து அது பேர் ஜீரோ மேட்ரிக்ஸ். சரியாம்மா? sir. அடுத்து டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் என்னடா கண்ணு? Sir, ஒரு சைடு ஈக்குவல் இருக்க ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடு எடுத்துட்டு போறது. கன்வெர்ட் பண்றது. அதாவது ஓகே, அது டிரான்ஸ்போஸ் ஒரு ஈக்குவல் கண்ட பக்கம் லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைடு கன்வெர்ட் பண்றது. ஓகே, அந்த மாதிரி சொல்றேன். இங்க மேட்ரிக்ஸ்ல எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு சரிங்களா சார். அப்ப அதோட டிரான்ஸ்போஸோட நோட்டேஷன் என்னன்னா பவர்ல டீன்னு நோட் பண்ணுவாங்க, இல்லைன்னா பவர்ல டேஷ் நோட் பண்ணுவாங்க. நோட்டேஷன் நல்லா பார்த்துக்கணும். பவர் டி நோட் பண்ணுவாங்க ஆர் பவர் டேஷ் நோட் பண்ணுவாங்க. அப்படின்னா இங்க டிரான்ஸ்போஸ்னா என்னன்னா ரோவை காலமா இன்டர்சேஞ்ச் பண்ணணும், காலத்தை ரோவா இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இதுதான் மீனிங். இதுல என்ன டவுட் இருக்குதா? நோ சார். அப்ப இதை எப்படி எழுதுவீங்க? ரோவை காலமா இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. அப்ப என்னது 1 2 3 ஃபர்ஸ்ட் ரோவை காலமா போட்டுட்டேன். செகண்ட் ரோ 4 5 6 7 8 9 ரோ. அப்ப 7 8 9 அவ்வளவுதான். இதுதான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஓகே சார். டவுட் இருக்குதாமா? நோ சார். சூப்பர். இதை வச்சுக்கிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் வச்சுட்டு அடுத்த ரெண்டு மேட்ரிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் எப்படி நான் வந்து டயகனல் மேட்ரிக்ஸ் 3 மேட்ரிக்ஸ் இம்பார்ட்டன்ட் சொன்னோம், அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸும் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மேட்ரிக்ஸ். சரியாமா? ஓகே சார். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஏவும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவலா இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்படின்னா மீனிங் என்னன்னா ஏ ஈக்குவல் டு ஏஐஜேன்னு வருதுன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? ஏஜேஐன்னு வரும். கரெக்டுங்களா? அப்படின்னா மீனிங் என்ன? ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னு வருதுன்னா ஏஐஜேவும் ஏஜேஐயும் ஈக்குவல்னு அர்த்தம். சரியாமா? ஓகே சார். இதுக்கு ஈஸியான எக்ஸாம்பிள் கேட்பாங்க, இல்லை எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு கேட்பாங்க. ஈஸியாக கண்டுபிடிக்க ஒரு ஐடியா கொடுக்குறேன். எனக்கு இது கண்டுபிடிக்க தெரியாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஒரு ஐடியா கொடுக்குறேன், அதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 2 3 எழுதிக்கோ. சரியா? சார். செகண்ட் எலிமெண்ட் என்ன? இது 2 தானே. இந்த 2ங்கிற என்ட்ரி இங்க எழுதிக்கோ. சரிங்களா? இங்க 4 5ன்னு என்ட்ரி பண்ணிக்கோ. சரியாமா? ஓகே சார். இந்த 3 இருக்குல்ல, இந்த 3 தூக்கி இங்க எழுதிரு. சரியா? இந்த 5 இருக்குல்ல, இந்த 5 தூக்கி இங்க எழுதிரு. இங்க எந்த எலிமெண்ட் வேணா எழுதிக்கோ. இதுதான் மீனிங். ஓகே சார். அப்படியே மீனிங் என்னன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. A11 A12 A13 கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இந்த இடத்துல வருது பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல என்னது? A21 A12 ஈக்குவல். சரிங்களா? பாருங்க 1 2 2 கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இந்த இடத்துல நீங்க எது வேணா என்ட்ரி பண்ணுங்க. டயகனல் வேல்யூ எது வேணா இருக்கலாம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. டயகனல் இருக்குங்களா? டயகனல் வேல்யூ எது வேணா எழுதிக்கங்க, பிரச்சனை கிடையாது. பட் டயகனல் எலிமெண்ட் இருக்குது பாத்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணி எழுதணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஓகே சார். சரி, இது என்ன எழுது? A12 A21. இங்க A22 எது வேணா எழுதிருங்க. இங்க வந்து A23 கரெக்டாமா? எஸ் சார். சரி, அடுத்து என்ன பண்ணணும்? இது ஈக்குவல் எழுதிட்டோம். அதுக்கு என்ன பண்ணீங்க? இந்த எலிமெண்ட் ஈக்குவல். இது எப்படி எழுதுங்க? A31 A13 ஈக்குவல். இதுல என்ன டவுட் இருக்குதாமா? நோ சார். அதே மாதிரி இங்க A23யா? அப்ப இங்க என்ன கிடைக்கும்? A32வும் A23 ஈக்குவல். கரெக்டாமா? சார். அடுத்து இங்க என்ன கிடைக்கும்? A33ன்னு கிடைக்கும். அவ்வளவுதான். அங்க என்ன ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கேட்டாங்கன்னா எக்ஸாம்பிள் எழுத சொன்னா இதுதான் ஐடியா. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? அதாவது இங்க எழுதுற என்ட்ரியும் இங்க எழுதுற என்ட்ரி ஈக்குவலா இருக்கணும். அதே மாதிரி இங்க எழுதுற என்ட்ரி ஈக்குவலா இருக்கணும். அதே மாதிரி இங்க எழுதுற என்ட்ரியும் இங்க எழுதுற என்ட்ரி ஈக்குவலா இருக்கணும். அவ்வளவுதான் கேட்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிட்டேன், நீ ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு எழுதி காட்டு. இதுக்கு வேணா ஏ டிரான்ஸ்போஸ் வரும். ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடி என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏ டிரான்ஸ்போஸ் சார் 1 column sir 1 2 3 2 4 5
3 5 6. செக் பண்ணி பாரு, ரெண்டு ஈக்குவலான்னு செக் பண்ணி பாரு. Yes sir. A ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ். சரி, இது எப்படி எழுதுன? எனக்கு இந்த ஐடியா தெரிஞ்சது, அதனால எழுதுனேன். இப்போ இந்த ஐடியா உனக்கு sir. தெரியுதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் எழுது. நீயே ஒரு எக்ஸாம்பிள் எழுதிட்டு எனக்கு அப்டேட் பண்ணு. நீ என்னமோ Sir, கேட்கலாம் கேட்டியா சொல்ற, நீ என்னமோ கேட்கலாம்னு கேட்டியா சொல்ற. sir 3 ரோஸ்க்கு மட்டும் தான் கேட்பாங்க சார். 4 அந்த 4 மாதிரி ரோஸ் இதெல்லாம் ஆக்சுவலா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்க போகுது. எதுக்கு? சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கு. அ ஓகே இது சார். வந்து நீ டிரான்ஸ்போஸ்க்கு எப்படி வேணா கேட்கலாம். டிரான்ஸ்போஸ் 3/3 கூட இல்ல. சூப்பரான கொஸ்டின். 2/3 கூட கேட்கலாம். 1 2 3 4 5 6 அப்படின்னா A டிரான்ஸ்போஸ் என்ன ஆகும்? மாத்தி கூட வரும். 1 சரிங்களா? என்ன கிடைக்கும்? 1 2 2 3 4 5 6. 5 6. டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் எப்படி வேணா வரும். பட் சார். சிமெட்ரிக் வந்து கம்பல்சரி என்ன மேட்ரிக்ஸ் இருக்கணும்? எவ்ரி Q. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா? ஓகே சார். டிரான்ஸ்போஸ் எப்படி வேணா இருக்கலாம். நல்லா டிரான்ஸ்போஸ் எப்படி வேணா இருக்கலாம். பட் சார். ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி பார்த்த ஜீரோ மேட்ரிக்ஸும் ஓகே. இங்க பாருங்க இது இருக்குதுல்ல, இதுவும் என்னவா இருக்கணும்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்கணும். ஆல்ரெடி பார்த்தோம்ல, யூனிட் மேட்ரிக்ஸ், சார். டயகனல் மேட்ரிக்ஸ், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இது எல்லாமே என்ன டைப் தான் இருக்கணும்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட டைப் தான் இருக்கணும் தவிர ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸ் டைப்ல இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகே சார். ம். சார். சரி, இந்த ஐடியா உனக்கு புரிஞ்சுதாடா? எஸ் சார். அப்ப இதுக்கு நீ எனக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க சொன்ன. இதை முடிச்சுட்டு அடுத்து ஸ்கியூ சிமெட்ரிக்கு ஒரு ஐடியா கொடுத்துறேன். ஓகே சார். அதுக்கப்புறம் ஆர்த்தோ கான். இது 3 தான். இது 3 முடிச்சுட்டு உங்களுக்கு டைப் இன்னும் இருக்குது. பட் நீங்க இதை தெரிஞ்சாவே போதும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். சார். சார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். சார் 1 4 5 ஒரு நிமிஷம் எழுதிக்கிறேன். 1 4 5 4 5 sorry 4 6 7 5 7 8. சூப்பர், வெரி குட். அப்ப ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கேட்டு எக்ஸாம் எழுத சொன்னா எழுதிடுவேன். டெஃபினிஷன் கேட்டு எக்ஸாம் நீ ஓனா எழுதுனா எழுதிடுவேன். அதுக்கு மெயின் ஃபார்முலா இந்த ஃபார்முலா, இதை மறந்துடாத. இந்த ஃபார்முலா மறந்துடாத. இது எழுதி பழகணும். அது ஸ்கியூ சிமெட்ரிக்ஸ் எழுதி பழகணும். அதை நல்லா யோசிச்சு போடணும். ஸ்கியூ சிமெட்ரிக்ஸ். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா A equal to minus A transpose. A equal to minus A transpose. அப்ப இது மீனிங் என்ன? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். மெயின் டயகனல் வேல்யூ கம்பல்சரி ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருந்தா 0 இருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இங்க வந்து 1ன்னு என்ட்ரி பண்ணினா ஏதோ ஒரு வேல்யூ, இதுக்கு ஆப்போசிட் வேல்யூ இங்க இருக்கும். சரிங்களா? இங்க 2ன்னு என்ட்ரி பண்ணினா இதுக்கு ஆப்போசிட் வேல்யூ இங்க இருக்கும். சரிங்களா? அப்ப இங்க 3 என்ட்ரி பண்ணீங்கன்னா இங்க -3 இங்க இருக்கும். எல்லா வேல்யூ வந்துச்சுன்னு செக் பண்ணுங்க. அப்ப இங்க இருக்குதா? அவ்வளவு எல்லா வேல்யூ வந்துச்சு. இங்க தான் 0 இருக்கு. எல்லா வேல்யூ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப எனர்ஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்குங்களா? அப்ப இப்ப இங்க A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன வருதுன்னு? A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க. சொல்லுங்க. சார் 0 1 2 0 1 2 -1 0 3 -1 0 3 -2 -3 0 0. இப்போ இதுக்கு வந்து மைனஸ் சைன் மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க. என்ன வருது சொல்லுங்க. மைனஸ் சைன்னா அது வேற சொல்லியா? இந்த மைனஸ் எலிமெண்ட் வந்து இது எல்லா எலிமெண்டோடும் மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் மல்டிப்ளை பண்ண சொன்னா என்ன சொன்னேன்? இங்க இருக்க எல்லா எலிமெண்ட்டும் மைனஸால மல்டிப்ளை பண்ணணும். சொல்லுங்க. சார் 0 1 2
-1, ம் 0, ம் 3, ம் -2, -3, ம் 0. இது ஏக்கு ஈக்குவலா இருக்குதான் பாருங்க. ஏவோட மேட்ரிக்ஸ் இது ஈக்குவலா இருக்குதான் பாருங்க. Yes, sir. அவ்வளவுதான். அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? Sir. அப்ப இதனோட ஜெனரல் ஃபார்மேட் எப்படி எழுதலாம்? ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா கண்டிப்பா டயகனல் என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். அப்ப இங்க A12ன்னு வந்ததுன்னா இங்க என்ன கிடைக்கும்? -A12 கிடைக்கும். இங்க ON3ன்னு எழுதினீங்கன்னா இங்க என்ன கிடைக்கும்? -A13 -A13. இங்க 0 எழுதிட்டீங்கன்னா இங்க வந்து என்ன கிடைக்கும்? சாரி ஓகே. இங்க வந்து A23ன்னு வரும். இங்க வந்து என்ன கிடைக்கும்? A23. -A23 -A23. இங்க 0 எழுதணும். இதுதான் ஜெனரல் ஃபார்மேட் யாருக்கு? ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். Okay, sir. டவுட் இருந்தா கேட்டுக்கோ. No, sir. இது வரைக்கும் இல்ல. கடைசி மேட்ரிக்ஸ் சொல்லிடுறேன். அப்ப எல்லாத்தையும் கப்புங்க. ஆர்த்தோகானல் மேட்ரிக்ஸ். ஆர்த்தோகானல் மேட்ரிக்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ண மல்டிப்ளிகேஷன் ரூல் கத்துக் கொடுக்குற நாளைக்கு மறுபடியும் போறது கிளாஸ்ல ஏவும் ஏ டிரான்ஸ்போஸும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஐ வந்துருச்சுன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் என்னன்னு ஆல்ரெடி ஒன்று தெரியும் 100 010 001 அப்படின்னு வந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸ் பேர் என்ன? ஆர்த்தோகானல் மேட்ரிக்ஸ். இந்த டைப் மட்டும் இப்ப பார்ப்போம். நம்ம ஃபர்தரா வேணும்னா நம்ம அடுத்தடுத்த டைப் பார்த்துக்குவோம். சரிங்களா? sir. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோ. டவுட் இருந்தாலும் sir. கேட்டுக்கோ. டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து மினிமம் ஒரு 1 மார்க் வரலாம். மேக்ஸிமம்